அம்மா கிச்சன்ல இருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டு கபிலனை பார்த்துட்டு வந்துடலாமா? இல்ல அம்மாக்கு டேப்லெட் கொடுத்துட்டு போலாமா? எப்படியும் கபிலன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே வந்துருவாரு. ஆனாலும் பாவம், எனக்காக எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவாரு. சரி, அம்மா வரத்துக்குள்ள ஒரு இட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். புனிதா, அம்மா. என்னடா டயர்டா இருக்கியா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. இன்னைக்கு மணிகண்டன் வீட்டுக்கு வந்த கோவத்தை பார்த்து நான் ஐயோ வீடே ரெண்டாயிடுமோன்னு பயந்துட்டேன். ஆனா பாட்டி சமாதானப்படுத்தவும் அவன் உன்கிட்டயும் மாப்பிள்ளகிட்டயும் பணிவா பேசினதை எல்லாம் கேட்க கேட்க நம்ம மணிகண்டனா இது அப்படின்னு என்னாலேயே நம்ப முடியலன்னா பாரேன். மா, எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு. அதுவும் இல்லாம கபிலனை எனக்கு தெரிஞ்சு மணிகண்ட மாமான்னு கூப்பிட்டதே இல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மாமான்னு சொல்லிருக்கான். அப்படியா கூப்பிட்டான்? எப்படியோ அவன் சரவண மாதிரி தொழில கத்துக்கிட்டு அவன மாதிரி பொறுப்பா வந்துட்டா போதும் புனிதா. அப்போ நான் பொறுப்பு இல்லையாமா? என்ன புனிதா சொல்ற? உனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல யாராவது நம்புவாங்களா? நான் சொன்னது இந்த மணிகண்டனை பாரு, அவன் பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான்ல, அத சொல்ல வந்தேன். சரவணன் எப்பவும் கூடவே வளர்ந்துட்டான். நீ என்ன சொன்னாலும் அவனுக்கு வேத வாக்கு, அதனால அவன் பொறுப்பா இருக்கான். அவன் அளவுக்கெல்லாம் மணிகண்டன் வருவானா? வந்தா நல்லாதான் இருக்கும். அந்த ஆண்டவன் என்ன பண்றானோ பாப்போம். அதெல்லாம் அவன் நல்லா வருவாமா. புனிதா, நம்ம பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, நேரம் போறதே தெரியாது. இந்த பாலை கொண்டு போய் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருமா? சரி சரி, நான் ரூமுக்கு போறேன். சாரி கபிலன். எனக்கு தெரிஞ்சது வீட்டுக்குள்ள நான் வந்ததுல இருந்து நம்ம அதிகமா பேசின வார்த்தை சாரி சாரி சாரி. சோ இனிமே நோ சாரி. டன் டன்.